இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 16 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்று முதல் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு, மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கள் அறிமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக பார்த்தது தான். இங்கே அகைன் இன் டீட்டெயிலாக லைக் சேம் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 131st அமெண்ட்மெண்ட், அது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு மசோதா. ஓகே, மகளிர் விரோதிக்காக 131st அமெண்ட்மெண்ட், அப்புறம் தொகுதி மறு டீலிமிட்டேஷன் மசோதா. சரிங்களா? ஸோ இதை வந்து இப்போது 850 உயர்த்த போகிறாங்க. ஓகே, அதில் பெண்களுக்கு 33% போது 270 சீட்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுக்கு எதிர்கட்சிகள் இப்போது இதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது, நம்ம நேற்று பார்த்த மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக அந்த மசோதா வந்து நிறைவேறாதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுடைய எதிர்கட்சிகள் எல்லாமே விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து போராட்டங்கள் நடக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா பீகார் முதல்வராக பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி பதவியேற்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம், பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு புதிய முதல்வராக பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போது அவர் பதவியேற்றிருக்காங்க. துணை முதல்வர்களாக பார்த்திங்கன்னா விஜய்குமார் சௌத்ரி, விஜேந்திர பிரசாத் யாதவ். ஓகே, இவங்க 2 பேரும் துணை முதல்வர்களாக. இவங்க வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்க. நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, இந்த ஐக்கிய ஜனதா தளம், அவங்க கட்சியை சேர்ந்தவங்க. ஓகே, இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சையத் ஹடா ஹுசைன், ஆளுநர், அந்த பீகார் கவர்மெண்ட்டோட ஆளுநர். சரிங்களா? இவர் எந்த கன்சிஸ்டன்சியில் வென்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராப்பூர். ஓகே, பீகாரில் தாராப்பூர் அப்படின்ற கன்சிஸ்டன்சியில் இவர் ஜெயிச்சிருப்பார். சரிங்களா? எம்எல்ஏவாக இருப்பார். ஓகே, சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால நம்ம அதையும் பார்த்துக்குறோம். சரி, அடுத்து வந்தோம்னா வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் வந்து ஈரான் போகிறாங்க இந்த அமைதி கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு. சரியா? ஸோ இது என்னென்னு பார்ப்போம். வார் போயிட்டுருக்கு இல்லையா, இது என்னென்னு பார்த்துட்டு டிசிஷன் மேபி இன்றைக்கி ஈவினிங் வரலாம் நியூஸு. ஓகே, நம்ம நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் இன் டீட்டெயிலாக. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மா அரங்கநாதன் இயக்கியவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 2 பேருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் பேர் வந்து விட்டல் ராவ், இன்னொருத்தர் பேர் வந்து அமிஷன் குமார். ஓகே, அவங்க நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிக்கலாம். சந்திக்கலாம். தேங்க்யூ.